இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு பார்க்கலாம். காலையில் டிஃபனுக்கு தோசை. ரொம்ப நாள் ஆச்சுங்க. தோசை எப்போவுமே சுடுவார். ஆனால் அதுக்கு தேங்காய் சட்னி அது திக்காக இருக்கணும். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி அரைச்சி. சரி, அதனால் இன்றைக்கி என் பையனுக்கு லீவு. சரி, அதனால் பொறுமையாக தேங்காய் சட்னி அரைச்சிட்டு தோசை சுட்டு கொடுத்தாரு. சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு என் பையனுக்கு மட்டும்தான் இன்றைக்கி லஞ்சு. அதனால் மதியானம் ஒயிட் ரைஸு எதுவுமே செய்யலைங்க. அக்கா வீட்டில் அந்த ராஜ்மா அதுவும் உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ரசம் சூப்பராக இருந்ததுங்க. ஒரு நேரத்தில் இந்த ராஜ்மா சரியாக வேகாது. ஆனால் நல்லா வெந்து கொல கொலன்னு இருந்துச்சு. ராஜ்மா உருளைக்கிழங்கு போட்டு தொக்கு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் ரசம். நாங்கள் இதை வச்சு தான் நானும் என் பையனை சாப்பிட்டோம். ஏன்னா சாதம் மட்டும் வச்சுட்டு தான் போனார். ஏன்னா இவ்வளோ இருக்குது, சரி எதுக்கு வேஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தான் எதுவுமே செய்யாத சாதம் மட்டும். அப்புறம் மீன் வறுத்து கொடுத்துருந்தாங்க. இதில் நான் 2 முட்டை ஆம்லேட் போட்டேன். இன்றைக்கி இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. வாங்க சாப்பிட்லாம்.